வாழ்வில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. திருப்படியாற்றிட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக இறை மக்களே வருக. திருப்பணி கண்டிட வருக வென்றழைத்தோம், இறை மக்களே வருக இறை மக்களே வருக. சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடிய காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும். இன்றைய அழகான மாலை பொழுதில் நமக்காக 4ஆம் நாள் திருப்பலியை சிறப்பித்து தர வந்திருக்கும் அருள் தந்தை அவர்களையும், இந்நாள் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுக்க வந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது எம் பசுமை நகர் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது கீழ்ப்படிதலின் மாதிரி அன்னை மரியாள். ஆம், அன்னை மரியாள் தாழ்ச்சியானவர், அன்னை மரியாள் எளிமையானவர், அன்னை மரியாள் கீழ்ப்படுகின்றவர், அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கின்றவர், அன்னை மரியாள் ஆறுதல் அளிப்பவர், அன்னை மரியாள் நம்பிக்கை பேழை, அன்னை மரியாள் புரிந்து கொள்கின்றவர், அன்னை மரியாள் என்றுமே வாழ்க்கையில் கோவப்படாதவர், அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன் வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தவர். ஆம், அன்னை மரியாள் தனக்கென வாழவில்லை, கடவுளின் வாக்கை வாழ்வாக்கவே வாழ்ந்தார். பிறருக்கு எடுத்துக்காட்டாக கடவுளின் முன்னிலையில் தன்னை தாழ்த்தி கொண்டும் கீழ்ப்படிந்தும் வாழ்ந்து வந்தார். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற வாக்கை வாழ்வாக்க வந்தவர் அன்னை மரியாள். ஆகவே அன்னை மரியாளைப் போல தாழ்ச்சியோடும் நான் என்ற ஆணவம் துறக்க கீழ்ப்படிதலை வரமாக நம் வாழ்வில் கேட்போம். இறையாசிர் கிடைக்க இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பரலோக தாயினுடைய பாசமிகு குழந்தைகளை, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பரலோக தாயினுடைய ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடும் ஜெப உணர்வோடும் நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த பலி நம் அன்னை மரியாள், நம் ஆண்டவரை நமக்கு கல்வாரி பலியாக தந்த அந்த ஆசீர்வாதத்தின் திருப்பலி. இதோ இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கடவுள் கல்வாரி மலை மீது நமக்காக கொடுத்த 2 மாபெரும் பொக்கிஷங்கள் இன்று வரை இந்த உலகத்திலே நமக்கு துணையாய், வழித்துணையாய், பாதுகாப்பாய், அருள் ஆசீரை பெற்றுத்தருகிற உற்சாகத்தின் கொடையாய் 2 காரியங்கள். இந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய உடலை நமக்கு உணவாக தந்த ஆண்டவர் தன்னுடைய தாயை நமக்கு தாயாக தந்தார். அந்த தாயை விண்ணக மண்ணக அரசியாக, பரலோக தாயாக நமக்கு தந்திருக்கிறார். பாசமிகு குழந்தைகளை, அப்படியே அந்த அம்மாவை உற்று பாருங்கள். பரலோக தாயை ஒரு நிமிடம் உற்று நோக்கி அப்படியே ஜெபிப்போம். இந்த நேரத்திலே பரலோக தாயினுடைய பாதத்திலே நம்முடைய இதயங்களை அப்படியே திறந்து வைப்போம். நம்முடைய கண்களை அப்படியே அந்த பரலோக தாயை பாருங்கள். இதோ நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வரம் இந்த பரலோக தாய். இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக தாயினுடைய பாதத்திற்கு நான் சென்றால் போதும், அதை நினைத்து ஜபித்தால் போதும், என் வாழ்விலே எனக்கு எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பும் வழித்துணையும் ஏதோ ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கிறது என்று ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த நேரத்தில் இதயத்தில் அப்படியே திறப்போம். இந்த திருப்பலி சாதாரண திருப்பலி அல்ல. ஒரே ஒரு பலி, ஒரே ஒரு நற்கருணை, ஏதோ இயேசுவை திரு உடலை உட்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆற்றலை, பெரிய வலிமையை நமக்கு தரும் என்றால் இந்த பரலோக தாயினுடைய நினைப்பு ஒன்று போதும். நம்முடைய உள்ளத்திலே பரலோக தாயே என்று வாய் திறந்து கூட நாம் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய எண்ணத்திலே ஒரு நிமிடம் அப்படியே ஒலித்து, என் தாயே, என் பரலோக தாயே, நான் உம்முடைய பிள்ளையாய் நிற்கிறேன். இந்த இடத்திலே, இந்த ஊரிலே, இதோ இந்த இடத்திலே இப்படி ஒரு வேலையின் நிமித்தமாக, இப்படி ஒரு காரியத்தின் நிமித்தமாக நான் நிற்கிறேன். என் குழந்தைக்கான திருமண காரியத்தை பேசுவதற்காக வந்து, இந்த நோயில் இருந்து விடுபடுவதற்காக வந்து நிற்கிறேன். மருத்துவத்திற்காய் வந்திருக்கிறேன். ஒரு கடன் பிரச்சனை, தாயே, என்னை சுற்றி நிற்கிற கூட்டத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காய் வந்து நிற்கிறேன். என் உள்ளத்தை அவமானப்படுத்துகிற, இந்த சமூகத்திலே என்னை கேவலப்படுத்துகிற ஒரு வகையான ஒரு இள்ளி நிலையிலே நான் இருக்கிறேன். என் தாயே, அம்மா அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம். வாய் திறந்து சொல்ல முடியாத நேரத்தில் நிற்கிறோம். யாரிடமும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழலில் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எண்ணம் மனதிற்குள்ளே, அந்த சக்கையை போல, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், மரத்தின் மீது ஏறி ஆண்டவர் வந்தால் போதும் என்று உள்ளத்திலே ஏசப்பா என்று சொல்லி நிற்பேன் என்று அந்த குரல் இயேசுவை தடுத்து நிறுத்தியது. அவரால் நடந்து போக முடியவில்லை. இங்கே யார் என்னை பார்த்து கொண்டிருப்பது என்று அண்ணார்ந்து பார்த்தார் மரத்தின் மீது. அன்பு குழந்தைகளே, இதோ அப்படிப்பட்ட இயேசுவை இதோ நமக்காக பெற்றெடுத்து தந்த அந்த பரலோக தாயின் பாதத்தில் நிற்கிறோம். அந்த அம்மாவை அப்படியே பாருங்க, நம்முடைய உள்ளத்திற்குள்ள அப்படியே கொண்டு வந்து வைங்க. அம்மா, நான் பாசத்தோடு அழைக்கிறேன், நான் பாசத்தோடு அழைக்கிறேன். பரலோக தாயே,
என்னுடைய உள்ளத்திலே வந்து தங்கிவிடும். நான் செல்லும் இடத்தில் எனக்கு வெளிச்சமாயிரும். திருப்பலியின் பலனால், இதோ இந்த திருப்பலியில் கேட்கப்படுகிற இறை வார்த்தையின் பலனால், இதோ இந்த திருப்பலியிலே நான் உட்கொள்ள இருக்கிற உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலின் பலனால், பரலோக தாயே, இதோ அந்த கானாவூர் திருமணத்திலே 6 கற்சாடிகளும் நிரம்ப நிரம்ப அள்ளி கொடுத்தீரே. என்னுடைய மனதில் இருக்கிற வெறுமையை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பை, எனக்குள் இருக்கிற இயலாமையை, என்னுடைய பலகீனத்தை, என்னுடைய நோய் நொடிகளை தாயே அம்மா காமநாய்க்கப்பட்டு திருத்தலத்திலே நான் உன் பெயர் சொல்லி கேட்கிறேன், என்னை ஆசீர்வதியும். எல்லா நேரத்திலும் என்னோடு வரும். அப்படியே பேசிட்டே வாங்க. சின்ன குழந்தைகள் நல்ல கல்விக்காக கேளுங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, எங்கள் அப்பா குடியிலிருந்து வெளிவரணும், எங்கள் அப்பா அம்மா நல்ல உறவோடு வாழணும், என் சகோதர சகோதரிகள் என்னோடு இருப்பவர்கள், இதோ துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்கள், பரலோக தாயே, இதோ நம்மை பார்த்து ஜெபிப்பதற்காக கேட்டவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் கொண்டாங்க. இந்த திருப்பலியிலே இந்த பரலோக தாய் செய்கிற அதிசயம் நமக்கு ஆற்றலும் வல்லமையுமாய் அமையட்டும். அப்படிப்பட்ட தெய்வீக கொடையால் நிரப்பப்படுவதற்கு பாச குழந்தைகளே, நமக்குள் இருக்கிற அவநம்பிக்கை, எனக்கு கிடைக்குமா, எனக்கு நடக்குமா என்கின்ற அவநம்பிக்கை, இதோ பாவம், சில சமயத்திலே நாம் விடாமல் நம்முடைய உள்ளத்திலே பிடித்து வைத்து கொண்டிருக்கிற அந்த பாவம், அந்த பலகீனம், எல்லாவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அம்மா, உன் பிள்ளையாய் உன் கரம் பிடித்து விட்டேன், நீ செல்லும் இடமெல்லாம் வருவேன், நீ சொல்லும் இடமெல்லாம் செல்வேன். தாயே, இந்த உலகத்திலே இந்த மனிதர்கள் மத்தியிலே நான் தலை நிமிர்ந்து நிற்க, உயர்ந்து வாழ, இறுதியிலே உம்மோடு கூட விண்ணகத்தை பரிசாய் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியை பக்தியோடு ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என் குற்றங்குறங்களை எல்லாம் மன்னியும். அப்படி சொல்லுங்க. இத்தகைய பேராற்றல் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற ஏனைய குறைகளுக்காகவும் பலகீனத்திற்காகவும் பாவத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் உன்னதத்திலும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. வாசகம் முன்னுரை. இன்றைய வாசகம் நமக்கு கூறுவது என்ன? ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள உறவு என்ன? பாவிகளுக்கும் இறைப்பற்றுள்ளோருக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஓநாய் இம்மனிதர் கூட்டம், ஆட்டுக்குட்டி இறைமைந்தனாகும். பாவிகள் கடவுளை தேடாதவர், இறைப்பற்றுள்ளோர் கடவுளை தேடிக்கொண்டு இருப்பவர்கள். இறைவனை தேடினால் அனைத்துமே சாத்தியம் என்பதை இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. எனவே கவனமுடன் இறைவார்த்தைக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15 முதல் 20, மேலும் 26 முதல் 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர். ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர். கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். அடங்கா மனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்தை பெருக்குவர். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவால் ஊமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் இனச்சட்டம் 32. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே,
கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிரங்கிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பே. என்னை பகைப்பவர்களுக்கு பதிலடி கொடுப்பே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
முதல் அதிகாரம் 26 முதல் 38 முடிய உள்ள வசனங்கள். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தியின் வாக்கினால் நம் பாவம் அகல்வதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக அன்னையின் அன்பு பிள்ளைகளே, காமநாயக்கன்பட்டி தூய பரலோக அன்னை ஆலயம் ஆலயமாக, திருத்தலமாக, திருத்தல பேராலயமாக, பசிலிக்காவாக உயர்ந்து நிற்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க காலகட்டத்தில் அன்னையினுடைய திருப்பாதம் அமர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி அவர் அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அன்னை மரியாள் கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி என்கிற மைய சிந்தனையில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்றாட வாழ்வில் யதார்த்தமான சூழ்நிலைகளில் யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. பெற்றோர்கள்ட்ட கேட்டால், பிள்ளைங்க நீங்கள் சொன்ன பேச்சை கேட்பாங்களா அப்படின்னா, எந்த பெற்றோராவது இப்போ சொல்ல முடியுமா? நம்ம சொன்ன பேச்சை நம்ம பிள்ளைங்க கேட்பாங்களா? கேட்குறதில்ல. கணவன்கிட்ட உங்கள் மனைவி நீங்கள் சொன்ன பேச்சை கேட்பாங்களா? அவள் எங்கே கேட்கா? அவள் பேசுகிறத தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை மனைவிட்ட போய் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்பாரா? நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் காதை மூடிக்கிட்டு வெளியில் போயிடுவார். கணவன் மனைவி ஒருவர் பேசுவதை ஒருவர் என்ன செய்யறதில்ல, கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்களிடம் கேட்டால் ஆசிரியர்கள் சொல்வதையாவது இன்று மாணவர்கள் கேட்கிற மனநிலையில் இருக்கிறார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, குடும்பத்தை விட்டுட்டு பங்குக்கு வந்தால் பங்கு தந்தைகிட்ட, சாமி நீங்கள் சொன்னால் மக்கள்லாம் கேட்பாங்களா?
பங்கு தந்தை சொல்வதை இன்று பங்கு மக்கள் கேட்கிறோமா? இல்லை இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் ஆயர்கிட்ட போய் ஆயர் சொன்னால் குருக்கள் கேட்குறாங்களா? ஆயர் ஒவ்வொரு முறையும் குருத்துவ அருட்பொழிவை நிறைவேற்றுகிற பொழுது ஆயருடைய கைகளுக்குள் குருவானவருடைய கை இருந்து எனக்கும் எனக்கு பின் வரும் ஆயருக்கும் நீர் கீழ்ப்படிந்து நடப்பீரா என்று கீழ்ப்படிதல் வாக்குறுதியை குருக்கள் நாங்கள் கொடுக்கிறோம். துறவர சபையில் இருக்கிற கன்னியர்கள் துறவிகள் கொடுக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படி கீழ்ப்படிதல் என்கிற ஒரு வார்த்தை பாட்டை எடுப்பதில்லை. வார்த்தை பாட்டில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் எப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் விவிலியத்தில் தந்தை கடவுள் முதலில் இந்த மானுட சமூகத்தோடு பேசுகிறார். யோர்தான் நதி திருமுழுக்கு யோவான், யோர்தான் நதிக்குள் திருமுழுக்கு யோவானுக்கு முன்னால் இயேசு நிற்கிறார் திருமுழுக்கு பெறுவதற்காக. இயேசுவினுடைய திருமுழுக்கு பிறகு வானம் திறக்கிறது. தூய ஆவியானவர் வெண்புறா வடிவில் இறங்கி விடுகிறார். விண்ணகத்திலிருந்து தந்தை இறைவன் பேசுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அதோட தந்தை கடவுள் பேசுவதை நிறுத்தினார். அதற்கப்புறம் பேசலை. பிறகு மத்தேயு எழுதின நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் மீண்டும் இதே போன்ற மற்றொரு சூழலில் விண்ணகத்திலிருந்து தந்தை இறைவன் பேசுகிறார். தாபோர் மலை, இயேசு உருமாற்றம் அடைகிறார். மோசேயும் எலியாவும் இடமும் வலமுமாக இயேசுவின் அருகே நிற்கிறார்கள். அப்பொழுதும் விண்ணகத்திலிருந்து தந்தை பேசுகிறார். யோர்தானில் பேசியது போலவே பேசுகிறார், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு அதோடு என்ன செய்யலை, தந்தை கடவுள் நிறுத்தலை, மீண்டும் இணைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவருக்கு செவி சாயுங்கள். 30 வயதில் இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது மகனை குறித்து மகிழ்ச்சி கண்ட தந்தை 33வது வயதில் அவர் தாபோர் மலையில் இருக்கிற பொழுது தன்னுடைய மகன் இயேசுவை குறித்து மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த மானுட சமூகத்தையும் குறித்து நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மானுட சமூகம் இயேசுவின் குரலுக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி மடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அருள் ஆற்றல் கிடைக்கிறது. ஆண்டவர் அதனால தான் நமக்கு 2 காதுகளையும் 1 வாயையும் கொடுத்துக்கிறார். எதற்கு 2 காது, எதுக்கு 1 வாய்? எதுக்குமா 2 காது 1 வாய்? எதுக்கு? கொஞ்சமாக பேசணும், அதிகமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கேட்குறதே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு என்ன செய்கிறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் அழைத்த பொழுது இறைவாக்கினர் சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார். திரும்ப உன்னை சாமுவேல்னு கூப்பிட்டா நீ என்ன செய்யணும்? போய் ஆண்டவரை பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்று. ஆனால் இன்னைக்கு நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்கிறோமா? ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, அடியவள் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஆண்டவரை கேளும், அடியவள் நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். வந்த உடனே தொண நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ நம்முடைய தேவைகளையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளிடம் கேட்கிறோம், பேசுகிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கரெக்டு தான். ஆனால் கடவுள் பேசுகிறாரே, அதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எனவே ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்கிற பொழுது, அதை கேட்டு அதற்கு ஏற்ற நாம் வாழ்கிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு முன் மாதிரியாகத்தான் அன்னை மரியாள் நமக்கு தருகிறார். நாம் பேசுவதை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்றால் முதலில் அடுத்தவர்கள் பேசுவதை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். எனவே தான் விவிலியத்தில் எவ்வளவோ விதிகள் இருக்கின்றன, கட்டளைகள் இருக்கின்றன. ஆனால் மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் இருப்பதைத்தான் இயேசு பொன் விதி என்று சொல்கிறார். கோல்டன் ரூல். பைபிளில் எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த ஒன்றை மட்டும்தான் இயேசு பொன் விதி என்று சொல்கிறார். அது என்ன பொன் விதி? மத்தேயு 7:12, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப நாம் அடுத்தவர்கள் நாம் பேசுவதை கேட்க வேண்டும்,
நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம். சரிதான். ஆனால் அடுத்தவர்களுக்கு நாம் அதை செய்கிறோமா? அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் புதுமை நடப்பதற்கு காரணமாக இருந்தார். மாதா மகனிடம் போய் சொல்லுகிறார், இங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அம்மா, எனது நேரம் இப்பொழுது வரவில்லை என்று சொன்னாலும் கூட தாய் சொல்லுவதை மகன் பணிவோடு கேட்கிறார். அம்மா சொன்னதை மகன் என்ன செய்தார்? கேட்டுக்கொண்டார். பிறகு அதே தாய் பணியாளர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அடுத்து பணியாளர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், என்னது? இந்த பாத்திரங்களில் என்ன செய்யுங்க? தண்ணீர் நிரப்புங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் புதுமை நடந்தது. ஒருவேளை மாற்றி சிந்திச்சு பாருங்க, மாதா சொன்ன உடனே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தா, இல்லைன்னா மாதா பணியாளர்கள்ட்ட அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொன்ன உடனே அவரே சும்மா இருக்கார், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு மாதா சொல்வதை இவர்கள் தட்டி கழித்திருந்தால், அல்லது இயேசு பணியாளர்களை பார்த்து தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கல்யாண வீட்டில் பந்தியில் ரசம் இல்லைன்னு அவ்வளோ பேரும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ரசத்துக்கு ஏற்பாடு செய்யணுமா, இங்கே பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பணுமா என்று ஒருவேளை பணியாளர்கள் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் புதுமை நடந்திருக்குமா? அற்புதம் அதிசயம் நிகழ்ந்திருக்குமா? கானாவூர் திருமணத்தில் திராட்சரசம் பொங்கி வழிந்திருக்குமா? அப்ப நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்ய வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சொன்னதை கீழ்ப்படிந்து இயேசு ஏற்றுக்கொண்டதை போல, இயேசு சொன்னதை பணியாளர்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டதை போல நாமும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கிய ஞானம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை விவிலியத்தில் எடுங்க. சீராக்கிய ஞானம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இந்த உலகத்தில் கடவுள் ஒரு தாய் போல இருந்து ஒரு குழந்தைக்கு கற்பிப்பதை போல கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ பணிவோடு செய். ஒருவேளை நீ பணிவில்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? 18வது வசனம் வாசிங்க. சீராக்கிய ஞானம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ பெரியவனாய் இருக்கும் அளவிற்கு பணிந்து நட. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? எவன் பேச்சையும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. என் பேச்சை தான் எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ தான் நான் பெரிய ஆள். அவன் சொல்கிறத நான் கேட்டால் நான் எப்படி பெரிய ஆளாக முடியும்? நான் சொல்கிறேன், நீ கேள். எனவே நான் பெரியவன், நீ சிறியவன். ஆனால் சீராக்கிய ஞானம் சொல்கிறது, நீ பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? பணிந்து நடக்க வேண்டும். அப்படி பணிந்து நடந்தால் ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஒருவேளை நீ பணியவில்லை என்றால் நீ என்ன சொல்றது? நான் என்னென்ன கேட்கறது? உனக்கு நான் கீழ்ப்படியணுமா என்றால் 28வது வசனம் சீராக்கிய ஞானம் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் சீராக்கிய ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு நின்று அதுக்கு என்னதில்லை? மருந்து இல்லை. நீ சொல்றதை நான் கேட்க முடியாது என்று எதிர்த்து நின்றால், ஆணவத்தில் நின்றால், திமிரில் நின்றால் அதற்கு மருந்தே இல்லை. எனவே இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. ஏனென்றால் தீமை அவர்களுக்குள் வேரூன்றி விட்டது. அப்ப எனக்குள் தீமை வேரூன்றி விட்டது என்றால் நான் இருமாப்போடு நடக்கிற பொழுது கடவுளின் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்களெல்லாம் ஆணவத்தின் சின்னங்கள், முடிவில் அழிவுக்கு சென்றவர்கள். ஆதாம் ஏவாள் தொடக்க நூலில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கடவுள் அவர்களை தன் உருவில் தன் சாயலில் படித்து மதிப்போடு மாண்போடு ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்காமல் அவர்கள் சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அப்போ நாம செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்பது முக்கியம்.
சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். நானும் கடவுளை போல மாற வேண்டும். அவர் மட்டும்தான் கடவுளா? நானும் அவரை போல மாற வேண்டும். அவர்களுக்குள் ஆணவம் வருகிறது, கீழ்ப்படியாமை வருகிறது. எனவே இந்த உலகத்தில் முதல் பாவம் எங்கே தொடங்குகிறது? கீழ்ப்படியாமையில் இருந்துதான் உலகத்தின் முதல் பாவம் தொடங்குகிறது. அதைத்தான் நாம் ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று நம்ம தலையில தண்ணீர் ஊற்றி ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது பாருங்க திருமுழுக்கில். இந்த ஜென்ம பாவத்தினுடைய ஆணி வேர் என்ன? கீழ்ப்படியாமை. எனவே அவர்கள் விலக்கப்பட்ட கனியை உண்டார்கள், அவர்கள் அழிவுக்கு சென்றார்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் இரண்டாவது ஆணவத்தின் அடையாளம் பாபேல் கோபுரம். ஊரில் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? மிகப்பெரிய கோபுரம் ஒன்றை கட்டுகிறார்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்புவோம். ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம். அந்த கோபுரம் எதற்காக? நமக்காக, நமது பெருமையை சொல்வதற்காக. தொடர்ந்து அந்த கோபுரத்தை கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். இப்போ பாபேல் கோபுரம் எதற்காக? மனிதன் தனது ஆணவத்தின் அடையாளத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக. வானளாவிய கோபுரம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார். அந்த வானத்தை எட்டும் அளவிற்கு, ஏன் வானத்தை முட்டும் அளவிற்கு நான் கோபுரத்தை கட்டுவோம். அப்படி கட்டி நமது பெயரை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவோம் என்று சொன்னார்கள். எனவேதான் விவிலியம் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை ஆணவத்தின் அடையாளம் என்று சொல்கிறது. கட்டி முடிச்சாங்களா? இல்லை. அங்கே குழப்பம் வருகிறது. கோபுரம் பாதியிலேயே விழுந்து விடுகிறது. நாம் தொடங்குகிற காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருந்தால் எது தடுத்தாலும் அது நிலைத்து நிற்கும். அல்லது உனது எனது பெயரை மட்டுமே மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்றால் அது நிலைத்து நிற்காது. பாபேல் கோபுரம் இடிந்து விழுந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5, 6, 7 இறை வார்த்தைகளை பார்த்தால் அங்கே பெலிஸ்திய படை தளபதியாக ஒரு மாமிச மலை வந்து நிற்கிறான். யார் அவன்? கோலியாத். அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒரு சாதாரண சிறுவன், பொடியன், சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். யாரு? தாவீது வந்து நிற்கிறான். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5, 7 இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் கோலியாத் எப்படி வந்து நிற்கிறான்? 6 அடி உயரம், மாமிச மலை போல என்ன செய்கிறான்? வந்து நிற்கிறான். 57 கிலோ மார்பு கவசம். ஒரு பெரிய படை தளபதி ஒரு மார்பு கவசத்தை போட்டிருக்கிறான். எத்தனை கிலோ வெயிட்டு? 57 கிலோ. 57 கிலோ வெயிட் அவன் தாங்கணும்னா அவன் உடம்பு எப்படி இருக்கும்? அவன் கையில் ஒரு பெரிய ஈட்டி வைத்திருக்கிறான். அந்த ஈட்டியினுடைய நுனை மட்டும் எத்தனை கிலோ? 7 கிலோ. ஒரு ஈட்டியினுடைய குத்துகிற அந்த கூர்மையான பகுதி மட்டுமே 7 கிலோ. அப்போ எவ்வளோ பெரிய ஈட்டி, அதை தாங்குகிற கை எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. இவ்வளோ பெரிய மாமிச மலையாக வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி தான் ஒரு சாதாரண பொடியன் யார் வந்து நிற்கிறா? தாவீது வந்து நிற்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எனது திறமை மீது, எனது வலிமை மீது, எனது படையின் மீது, எனது பொருளின் மீது, எனது படிப்பின் மீது, எனது கௌரவத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் ஆணவத்தின் அடையாளம். கோலியாத் அப்படித்தான் வந்து நின்றான். ஆனால் அந்த பொடியன் தாவீது சொன்னான், நான் ஆண்டவர் பெயரால் வந்திருக்கிறேன், என் பேரை நிலைநாட்டணும்னு வரல, கடவுளுடைய பெயரால் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மாமிச மலை படை கருவிகள் அவன் ஜெயிக்கல. சாதாரண கூழாங்கல் 2-3 கல் எடுத்துட்டு போனா எல்லா கல்லையும் பயன்படுத்தலை. முதல் கல்லிலேயே மாமிசை மலை என்ன செஞ்சுட்டான்? கீழே விழுந்துட்டான். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலும் சரி சமூகத்திலும் சரி ஆணவத்தின் அடையாளங்கள் நிலைத்து நின்றதே இல்லை. அடுப்பாங்கரையில் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா? தீப்பெட்டியும் தீக்குச்சியும். தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுச்சு, தீப்பெட்டி தீப்பெட்டி, நீயும் நானும் தான் எப்போதும் என்ன செய்கிறோம்? உரசுறோம். நீயும் நானும் தான் எப்போதும் உரசுறோம்.
ஆனால் நீ அப்படியே தான் இருக்க, நான் தான் பற்றிக்கிட்டு எரியுதேன் அப்படின்னு தீக்குச்சி சொல்லிச்சான். உண்மைதானே? தீக்குச்சியும் தீப்பெட்டியும் தான் என்ன செய்கிறோம்? உரசுறோம். ரெண்டுலையுமே மருந்து தான் இருக்குது, பாஸ்பரஸ் தான் இருக்குது. தீக்குச்சிலையும் பாஸ்பரஸ் தான் இருக்குது, தீப்பெட்டிலையும் பாஸ்பரஸ் தான் இருக்குது. ஆனால் இருவருமே உரசுகிறோம். நீ அப்படியே இருக்கிறாய், நான் மட்டும் என்ன செய்கிறேன்? பற்றி கொண்டு எரிகிறேன் என்று சொல்லிச்சு. தீக்குச்சி ஏன் பற்றிக்கிட்டு எரியுது? நீ ஒருவேளை மாற்றி சொல்லி பாருங்க. தீக்குச்சி அப்படியே இருக்குது, தீப்பெட்டி பற்றி எரிஞ்சதுன்னு வைங்க, கை குப்பீர்னு எரிஞ்சிருமா இல்லையா? இப்போ தீக்குச்சி மட்டும் ஏன் எரியுது? தீப்பெட்டி சொல்லிச்சான், உனக்கு மண்டக்கணம் அதிகம். நீங்கள் சொன்னது தான் தலைக்கணம், ஹெட் வெயிட். உனக்கு என்ன அதிகம்? உன் தலைக்கணம் அதிகம். அன்புக்குரியவர்களே, தலைக்கணத்தோடு ஆடியவர்கள் எல்லோரும் இந்த தீக்குச்சியை போலத்தான் என்ன செய்திருக்கிறார்கள்? எரிந்து வீழ்ந்து போயிருக்கிறார்கள். அது விவிலியமோ சமூகமோ எங்கென்றாலும் ஆணவத்தின் அடையாளங்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உயர்ந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களை உயர்த்தியது அவர்கள் அல்ல, கடவுள் உயர்த்துகிறார். காரணம், அவர்கள் கடவுளுக்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். எனவேதான் கடவுள் அவர்களை உயர்த்துகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்று மதிய நேரத்தில் மூவேளை ஜெபத்திற்காக பார்வையாளர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் மதிய நேரம் அவர்களுக்கு அருளுரை வழங்குவதுண்டு. திரிகால ஜெபம், மூவேளை ஜெபத்தில். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 பரலோக தாயினுடைய திருவிழா அன்று பரலோக அன்னையை குறித்து அந்த மூவேளை ஜெபத்தில் வந்து சொன்னார். அன்னை மரியாவை நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாவிடம் ஒரே ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம். என்ன ரகசியம்? பணிவு என்னும் பண்பே அன்னை மரியாளின் ரகசியம். அன்னை மரியாளுடைய ரகசியம் என்ன? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. பணிவு. எல்லாரும் வாய் திறந்து. இது திருத்தந்தை சொல்லுகிறார் மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவில். அன்னை மரியாவிடம் இருந்த ஒரே ஒரு ரகசியம் பணிவுதான். இந்த பணிவு என்கிற பண்பினால் தான் கடவுளின் பார்வை அன்னை மரியாளின் மீது விழுந்தது. இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்தில் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் நீங்கள் பரலோக தாயை பாருங்கள் என்று. அப்ப எல்லோரும் நாம் தாயை பார்க்கிறோம். நமக்கு என்ன ஆசை? நாம தாயை பார்த்தா மட்டும் போதாது, தாய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். அந்த தாய் நம்மளை பார்ப்பதற்கு எது அடித்தளமாக இருக்கிறது? அந்த தாயை கடவுள் பார்த்தார். நீங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 48வது இறைவார்த்தை, லூக்கா முதல் அதிகாரம் 48வது இறைவார்த்தையில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு ஒரு மாபெரும் புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். பழைய ஏற்பாட்டில் அண்ணா பாடிய அதே பாடலைத்தான் மரியாள் பாடுகிறாள். அதில் 48வது வசனம் என்ன சொல்கிறது? தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அப்போ கடவுள் உன்னை பார்க்கிறார், கண்ணோக்குகிறார். எப்பொழுது நீ ஒரு அடிமையாக உன்னை எப்பொழுது தாழ்த்தி கொண்டாயோ அப்பொழுது கடவுளின் கருணை கண் பார்வை உன் மீது விழுகிறது. அப்ப நான் பரலோக தாயை பார்க்கிறேன். பரலோக தாயே, உம்முடைய திருமுகம் என் மீது விழாதா என்று நான் கேட்கிறேன். கடவுளுடைய பார்வை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பல நேரத்தில் கடவுளே வந்து நின்று நம்மை பார்த்தால் கூட நம் பார்வையில் விழமாட்டோம். ஆதாம், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுவரை ஆதாமும் ஆண்டவரும் கையை பிடிச்சுக்கிட்டு ஈவினிங் என்ன செஞ்சாங்க? ஏதேன் தோட்டத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஆண்டவர் கேட்கிறார், ஆதாம், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் வந்து பார்க்க வேண்டும் என்று நிற்கிறார். ஆனால் ஆதாமால் ஆண்டவர் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. காரணம் பாவம். ஆண்டவரே, உம்முடைய குரலை நான் கேட்கிறேன், ஆனால் உம்முடைய முகத்தை என்னால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்றாலே பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவன் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால் கடவுளே வந்து நின்றால் கூட கடவுளுடைய பார்வையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுதான் என்ன சொல்றோம்? கீழ்ப்படியாமை ஜென்ம பாவம்னு சொல்றோம். அந்த ஜென்ம பாவத்திலிருந்து உன்னை என்னை மீட்பதற்காகத்தான் தனது கருவில் 10 மாதம் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்தாள். அப்படி சுமப்பதற்கு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியாவின் பண்பு பணிவு. அந்த பணிவு என்கிற ரகசியம்தான்
கடவுளின் அருள் பார்வை அவள் மீது விழுவதற்கு காரணம். திருத்தந்தை அவர்கள் இரண்டாவது சொல்கிறார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மரியாவின் பண்பு பணிவு, அந்த பணிவுதான் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றது. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோருமே வாழ்கிறோம், சாகிறோம், மண்ணோடு மண்ணாய் போகிறோம். எல்லாரும் கல்லறையில் தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு நாள் எங்கே போவோம்? இறுதி தீர்ப்புக்கு போவோம். ஆனால் அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதைத்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் விண்ணேற்பு பெருவிழாவாக, பரலோக அன்னையின் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், மரியாவின் பணிவு என்கிற பண்புதான் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளது. லூக்காஸ் எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். யார் தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் உயர்த்த பெறுவார்கள். நான் சொன்னேன் விவிலியத்தில் ஆணவத்தின் அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று. ஆனால் யாரெல்லாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். திருமுழுக்கு யோவான்ட்ட இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் போய் நின்று எனக்கு திருமுழுக்கு கொடு என்று சொல்கிறார். ஆனால் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கணும், நீங்கள் போய் எப்படி என்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கலாம்? உங்கள் காலில் கிடக்கிற செருப்பை கலத்துறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு அடிமை தான் எஜமானன் வீட்டுக்கு வருகிற பொழுது வந்த உடனே வாங்க முதலாளின்னு சொல்லி அவன் காலில் கிடக்கிற செருப்பை கலத்தி தூர போட்டு அவனுடைய பாதங்களை கழுவுவதற்கு என்ன செய்யணும்? தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், அந்த அடிமையாக இருப்பதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை என்று சொல்கிறார். அவரைத்தான் ஆண்டவர் உயர்த்தினார். எந்த அளவிற்கு? பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் எவருமே இல்லை. இப்போ பாருங்க, யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்தியல் பாடல் என்று நாம் பார்க்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை திருத்தூதர் பவுல் அழகாக சொல்லுகிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார். சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது இழிவு, சிலுவை என்பது தண்டனை, சிலுவை என்பது குற்றத்தின் அடையாளம். ஆனால் அப்படி அவமானமாய், இழிவாய், குற்றத்தின் அடையாளமாய் பார்க்கப்பட்ட சிலுவை மரணம் அளவிற்கு இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார். எனவேதான் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். விண்ணவர் மன்னவர் பூலோலகோர் அனைவரும் அவர் திருப்பெயரை போற்ற புகழ அவர் திருமுன்னால் மண்டியிடுகிற அளவிற்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். தங்களை யார் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். அன்னை மரியாள் தன்னையே இதோ உமது அடிமை என்று தாழ்த்தி கொண்டார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாவை ஆண்டவர் உயர்த்தினார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வர் என்கிற அளவிற்கு அன்னை மரியாளை ஆண்டவர் உயர்த்தினார். மூன்றாவது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாவின் சுய அடையாளம் என்று சொல்கிறார். முதல்ல சொன்னார், பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாளின் மீது கடவுளின் பார்வை விழுவதற்கு காரணம். இரண்டாவது, பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாளை உயர்த்தியது. மூன்றாவது, பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாவின் சுய அடையாளம், செல்ஃப் ஐடென்டிட்டி. எனக்கென்று ஒரு தாண்மை, எனக்கென்று ஒரு அடையாளம். எது அடையாளம்? அன்னை மரியாளுடைய அடையாளம் என்ன? இதோ உமது அடிமை. அதுதான் அன்னை மரியாளின் அடையாளம். நான் அடிமையாக இருப்பது, ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது, அதுதான் எனக்கு அடையாளம். நாம் எல்லோரும் நம்முடைய பெயரை விளங்கச் செய்வதற்காக, நமது வாழ்வை பிறர் முன்னால் பகட்டாய் காட்டிக்கொள்வதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக நம்மை உயர்த்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் தன்னை அடிமை என்றே அவர் விளக்கம் கொடுத்தார். யாராவது அடிமையாக இருப்பதற்கு தயாராக இருப்போமா? யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் அன்னை மரியாள் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவருக்கு முன்னால் அடிமை. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முன்னால் அடிமையாக இருந்த அன்னை மரியாள் தான் எலிசபெத் தன்னுடைய உறவினர் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்து 3 மாதம் எலிசபெத்திற்கு அடிமையாக இருந்து பணிவிடை செய்வதற்காக போனாள்.
என்னுடைய வயிற்றில் கடவுள் இருக்கிறார், நான் ஏன் அவள் வீட்டுக்கு போனோம்? இல்லை, அவள் தேவையில் இருக்கிற, அவளுக்கு நான் என்ன செய்யணும்? போய் உதவி செய்யணும். தன்னை அவர் தாழ்த்தி கொள்கிறார். நான் கடவுளின் தாய் என்கிற ஆணவத்தில் அவள் இல்லை. எனவேதான் அன்னை மரியாள் வந்தவுடன் எலிசபெத் பார்த்து சொல்கிறார், நீர் ஆசி பெற்றவள், நீர் புண்ணியவதி, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் பணிவோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படிதலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இணைச்சட்ட புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இருக்கின்றன. வீட்டில் போய் நீங்கள் வாட்சி பாருங்க. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளில் நீங்கள் பணிவோடு கீழ்ப்படிதலோடு இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். முதல் வசனம் சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதுதான் கீழ்ப்படிதலுக்கான முதல் ஆசீர்வாதம். அன்னை மரியாள் தன்னை கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாய் மாற்றினாள். எனவே எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுவர் என்கிற அளவிற்கு அவள் உயர்ந்தாள். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நீ கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தால் உன் கருவின் கனியும் ஆசி பெறும் என்று சொல்கிறது. கீழ்ப்படிதலோடு இருந்தால் நான் மட்டுமல்ல, என் கருவில் இருக்கிற கனி அப்படின்னா என்ன? எனது அடுத்த தலைமுறை, என் பிள்ளைகளும் என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அன்னை மரியாள் வந்தவுடன் எலிசபெத் சொன்னாள், லூக்கா முதல் அதிகாரம் 42வது இறை வார்த்தையில், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அப்ப எனது கீழ்ப்படிதல் எனக்கான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, என் அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இறுதியாக நான் என்னையே கடவுளின் கட்டளைக்கு உட்படுத்தி செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நானே ஆசீர்வாதமாக விளங்குவேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் விவிலியத்தினுடைய முதல் வரலாற்று மனிதர் ஆபிரகாம். அவரைத்தான் நாம் நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிறோம். நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரே அளவுகோல் தான். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவருக்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீயே ஆசியாக விளங்குவாய், நீதான் ஆசி. அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருந்தாலோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைத்தது. எனவேதான் எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்து சொன்னார், உம்முடைய வாழ்த்தை கேட்டவுடன் என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை என்ன செய்தது? ஆசீர்வாதத்தால், அக்களிப்பால், மகிழ்ச்சியால் துள்ளியது. அன்னை மரியாவினுடைய வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத்தும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அன்னை மரியாள் பரலோகத்தாய், ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஒரு எரிகிற திரி தன் அருகில் வருகிற எல்லா அணைந்த திரிகளையும் மீண்டும் என்ன செய்யும்? எரிய வைக்கும். அதே போல நாம் அன்னை மரியாவின் அருகே செல்ல 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 நம்முடைய வாழ்வும் ஒளி பெறும். அன்னை மரியாளை தேடி வந்தவர்கள் எல்லோரும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாள் யாரையெல்லாம் தேடி சென்றாலோ அவர்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அன்னை மரியாள் ஒளியாகவே இருந்தார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த மறையுரையை நிறைவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பரலோக தாயை நாம் தேடி வந்திருக்கிறோம். அன்னை மரியாவை பரலோக தாயே என்று சொல்கிறோமே, அந்த பரலோகம் என்கிற வார்த்தை மரியாளுக்கு முன்பாக எப்படி கிடைத்தது? இந்த மண்ணகத்தில் அடிமை என்கிற அளவிற்கு தன்னை தாழ்த்தியதால் தான் அவள் பரலோகத்தாய். அவளை தேடி வந்திருக்கிற நாமும் கடவுளுக்கு முன்னால் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் நம்மையே தாழ்த்தி கொள்வோம். நம்மை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அன்னை மரியாவின் பேரருளால், பரிந்துரையால் நாமும் நம் குடும்பமும் அடுத்த தலைமுறையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பரலோக தாயினுடைய பாச குழந்தைகளே, அனைவரும் எழுந்து நிற்போம். பரலோக தாய் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி விண்ணக செல்வங்கள் அனைத்தையும் பெற்றுத்தருபவராக இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டுகளை, தேவைகளை சொல்லி ஜெபிப்போம்.
அன்பே உருவான எம் இறைவா, என் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையர் அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் உடல் உள்ள சுகத்தோடும் மேலும் மக்களுக்கென எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிரியும் கடவுளின் பிள்ளைகளாக வழிநடத்தி அவர்கள் நீங்கள் உறுதுணையாக இருந்து பாதுகாத்த வழிநடத்த வேண்டும் என்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு வாழ்ந்திடவும் மேலும் சுயநலம் இல்லாமல் மக்களின் நலம் கருதி வாழ்ந்திடவும் பொதுநலம் என்ற சிந்தனை அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் அன்பு இறைவா, சிறு பிள்ளைகளை உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும் வளர்ந்து வரும் இந்நாகரிக காலத்தில் பாதுகாப்போடு வாழ்ந்திடவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வளர்ந்திட வேண்டுமென்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்பதை கொடுப்பவரே எம் அன்பு இறைவா, எம் இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைவாய்ப்பினை தந்திடவும் மேலும் இந்நாகரிக காலத்தில் செல்போனுக்கு அடிமையாக்கி தங்கள் வாழ்வை தொலைத்து விடாமல் எந்த ஒரு தீய பழக்கமும் அவர்களை அடிமையாக்காமல் உமது அன்பின் வழி நடக்க நல் மனதினை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவமே எம் அன்பு இறைவா, எம் பங்கு தந்தையர்களை உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தினை அளித்திடவும் மேலும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதித்து அவற்றில் வெற்றியை அளித்திட வேண்டும் என்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானம் திறக்க வையகம் மலர காரிருள் மேகம் தரையிறங்கி வந்து எம்மை காப்பவரே இறைவா, எம் தாயின் திருவிழாவில் மக்கள் கேட்கும் அனைத்து விண்ணப்பங்களையும் கேட்டு அதை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று புனித பரலோக மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோக தாயின் பாச குழந்தைகளை, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஜெபிப்போம். இயேசுவை பெற்றெடுத்த எங்கள் அன்னை மரியாளை விண்ணக மண்டக அரசியாக முடிசூட்டி அழகு பார்த்த ஆண்டவரே, உமது அன்பு குழந்தைகள் நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும் 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 என்னையே ஏற்றருளும் உமந்து வருகின்றேன். கோதுமை மணியாய் மடிந்திட
உடைந்து அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விழுந்து ரசமாய் மாறிட பிறவாழ என்னை உம்மிடம் தந்தே ஏற்றருளும் இறைவா பிறர் வாழ எம்மை உம்மிடம் தந்தே ஏற்றருளும் இறைவா உவந்து வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, இப்பலி பொருட்களோடு உம் குழந்தைகள் எங்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் இந்த மன்றாட்டுக்கள் ஒன்று கூட புறணிக்கும்படியாமல் எவ்வொரு வேண்டுதலும் வீணாகாமல் இருப்பதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் எங்கள் தாயான புனித மரியாவில் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் எங்களுடைய அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான பரலோக அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதியந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. இக்களைத்துமே உன்னை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வழிக்கவா மகிழ்வழிக்கவா வளமை மகிழ்வழிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்பு உயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் என்றும் நாளும் வாழவே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதியந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. இறை செல்லும்புக்குரியவர்களே, பரலோக தாயினுடைய பாசத்துக்குரிய பிள்ளைகளே, விண்ணேற்பு மரியாளுடைய விழாவிற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிற 4ஆம் நவநாளாகி இன்று காலை 6 மணி திருப்பலியை புனித வள்ளனார் அன்பியும் பரிசுத்த திருக்குடும்ப அன்பியும் புனித வியாகப்பர் அன்பியும் வீரமாமுனிய அன்பையும் ஆகிய இறை மக்கள் சிறப்பு செய்கின்ற விதத்தில் கும்பாடி பங்கு தந்தை அருள் திரு மரியதாஸ் லிப்டன் அவர்கள் இறை மக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றிடவும், இளையரசனேந்தல் பங்கு தந்தை அருள் திரு சகாய சின்னப்பன் இறை வார்த்தையை பகிவையும் நமக்காக அளித்திருக்கிறார். எனவே அன்பிய இறை மக்கள்
அருள் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு இன்று மாலை திருப்பலியை கீழ்ப்படிதலுக்கு முன் மாதிரிகையான அன்னை மரியாள் என்ற இந்த இறை சிந்தனையோடு அருள் தந்தை ஜோசப் ராஜன் சுரண்டை பங்கு தந்தை, ஆனால் நம் அனைவருக்கும் அறிமுகமானவர், ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாகவே கொடியேற்ற நிகழ்வுகளில் அருள் தந்தை இந்த ஆலய சிறப்பை, வரலாற்றை, அன்னை மரியாளுடைய புதுமைகளை, இந்த திருத்தல பேராலயத்திலே நாம் எடுத்து வருகிற பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை, இந்த மண்ணின் வாசனையை மக்கள் அறிகின்ற விதத்திலே ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லுகின்றவர். தனக்கென உள்ள யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆலயத்தின் பெருமையை, அன்னை மரியாளுடைய ஆசிரை, இங்கு நடைபெறுகிற புதுமைகளை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றவர். இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இன்றைய அனைத்து இறை மக்களுக்குமான இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே தந்தை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, கீழ்ப்படிதலுக்கு முன் மாதிரியான அன்னை மரியாள் என்று நாம் தியானித்து வந்தாலும் நாள் முழுது பல்வேறு விதமான விவிலிய கதாபாத்திரங்கள் கீழ்ப்படிதலினால் அவர்கள் பெற்ற ஆசிரை நமக்கு விவிலிய பின்னணியோடு, விவிலிய சான்றுகளோடு நிறைவாக எடுத்து சொல்லி, கீழ்ப்படிய மறுத்த அகங்காரத்தினால் தங்களுடைய வாழ்வை, ஆசிரை இழந்த விவிலிய பகுதிகளையும் சுட்டி காட்டி, எனவே இந்த கீழ்ப்படிதல் நம் வாழ்வின் உயர்வுக்கு, இறைவனிடமிருந்து நாம் பெற வேண்டிய ஆசிருக்கு, நாம் தேடுகின்ற இறைவன் நம்மை தேடுகின்ற நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது என்பதை மிகச் சிறப்பாக சொல்லி, தொடர்ந்து நமது திரு தந்தை போப்பானவருடைய கண்ணோக்கியில் அது எத்தகைய ஆசிரை அன்னை மரியாள், கடவுளின் தாயாய் விளங்குகிற அன்னை மரியாள், அந்த கீழ்ப்படிதலினால் அவர் கொண்டிருந்த, பெற்றிருந்த ஆசிரியெல்லாம் நமக்கு விளக்கி சொல்லி, அதன் வழியாக இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை வாழவும், அன்னை மரியாளை போல அவரது முன் மாதிரியை பின்பற்றி கீழ்ப்படிதலில் இறைவனுக்கு பணிந்து வாழுகிற, இறை சித்தத்திற்கு ஏற்று வாழுகிற வாழ்வையும் நமக்கு கற்றுத்தந்து இன்றைய இறை வார்த்தை பகிர்வை, பிரசங்கத்தை நமக்கு செய்த சேர்ந்த மரம் பங்கு தந்தை அருள் தந்தை ஜெகன் ராஜா இமானுவேல் ஜெகன் அவர்களுக்கு சிறப்பாக சேர்ந்த மரத்தில் அவர் பங்கு தந்தையாக பணிபுரிகின்றார். புனித ராயப்பர் சின்னப்பர், புனித பேதுரு பவுலடியாருடைய விழா காலங்களில் நமது மக்களுக்கு, குறிப்பாக செவல்பட்டி மக்கள் அதிகமாக கூடுகின்ற காலங்களிலெல்லாம் வேண்டிய தேவைகளை, ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து நம்மை அன்போடு கவனித்துக் கொள்ளுகிற அருள் தந்தை ஜெகன் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றியும் வாழ்க்கையும். அன்பிற்கினியவர்களே, நாளைய திரு வழிபாட்டு நிகழ்வுகள் காலை 6 மணிக்கு அருள் தந்தை சதீஷ் செல்வதயாளன் வண்டானம் பங்கு தந்தை திருப்பலியை நிறைவேற்ற, அருள் தந்தை மிக்கேல் சாமி புளியம்பட்டி உதவி பங்கு தந்தை நம்மோடு கடந்த ஆண்டு தியாகோனாக 6 மாதங்கள் பயிற்சி தளத்தில் இருந்த தந்தை அவர்களுடைய இறை உரை, மறை உரையும் அனைத்து பக்த சபையினரும் அதை சிறப்பித்து திருப்பலிக்கான ஏற்பாடுகளை செய்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கும் மாலை 7 மணிக்குமான திருப்பலிகள் தொடர்கின்றன. காலை 6 மணி, நண்பகல் 12, மாலை 7 மணி ஆக நாளையிலிருந்து நமது நவநாட்கள் முழுவதும் 9ஆம் திருநாள் வரை 3 திருப்பலிகளாக இருக்கும். மதியம் அருள் தந்தை சகாய் ஜான் மற்றும் யாகப்பராஜ் மரியன்னையினுடைய மாநாட்டின் நிறைவாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றுவார்கள். நமது பங்கை சார்ந்த மறை மாவட்டங்கள் பல இடங்களில் வருகின்ற மரியாயின் சேனையினர் அந்த திருப்பலிக்கான சிறப்பை செய்வார்கள். மாலையில் அருள் தந்தை ஜெயபாலன் மேலே இழந்த குளம் பங்கு தந்தை நமக்காக திருப்பலி நிறைவேற்றிடவும், மறை மாவட்ட பொருளாளர்
பொருளாளர் அருள் தந்தை ஏஜேஎஸ் ராபின் அவர்கள் இறை வார்த்தை பகிரவும் செய்வார்கள். அன்பிற்கினியவர்களே, நாளை மரியன்னை மாநாடு என்பதினால் இறை வேண்டலுக்கு முன்மாதிரியான அன்னை மரியாள் பெற்ற இறை அனுபவம் என்ன என்பதை பற்றிய சிந்தனை தியான உரையாக நாள் முழுவதும் இருக்கும். மரியன்னை மாநாடு காலை 9 மணிக்கு என திட்டமிடப்பட்டிருக்கிறது. மத்தியானம் 12 திருப்பலி அதனுடைய நிறைவாக செல்லும். ஆக 3 மணி நேரம் தான் நமக்கு இருக்குது. ஆக 9 மணிக்கு தான் நீங்கள் வந்து சேருவீங்க. அப்புறம் ஜெபமாலை என்று வழக்கமாக கடந்த 2 ஆண்டுகளில் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அது நமக்கு நேரம் போதாதாக இருக்கும். மரியன்னை அவருடைய இறை அனுபவம், அவர் நமக்கு காட்டுகிற இறை வேண்டலின் முன்மாதிரிகை. இந்த ஆண்டு சிறப்பாக இறை வேண்டலின் ஆண்டு என்று திருத்தந்தை நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து வருகிற ஆண்டினுடைய ஜூபிலிக்காக தயாரிக்க அழைத்திருக்கிறார். எனவே முக்கியமான விஷயம், முக்கியமான சப்ஜெக்ட். காலையில் 9 மணிக்கு வெளியிலிருந்து வருகிற பிரசிடியம் எல்லாம், சேனையினர் எல்லாம் அந்த கருத்துரைக்கு செவிமடுப்பதற்கு வசதியாக 8:30க்கு 8:30 மணிக்கெல்லாம் நம்முடைய சேனையினர் கமநாயக்கம்பட்டி, எட்டநாயக்கன்பட்டி, செவல்பட்டி, குருவிநத்தம் என்று பல இடங்களில் நாம் அமைத்திருக்கிற இந்த சேனையினர் குறைந்தபட்சம் 8:30க்கு அந்த இறை வேண்டலுக்கான வழிகளை நீங்கள் முன்னெடுத்தால், ஜெபமாலை சொல்கிறதோ அல்லது உங்களுடைய சேனையினுடைய ஜெபங்களை நீங்கள் முன்னெடுப்பதோ சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 8:30க்கு மரியன்னை மாநாடு நடைபெறுகிற மாநாட்டு மேடையில் நீங்கள் தயாராக இருக்கவும். 9 மணிக்கு அருள் தந்தையர்கள் ஃபாதர் சகாய் ஜானும் வியாகபராஜும் தங்களுடைய தலைப்புகளில் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். எனவே தயவு செய்து 8:30க்கு நீங்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மாலையில் 4 மணிக்கு நாளை மறுநாள் புது நன்மை பெற வேண்டிய குழந்தைகளுக்கு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருள் சாதனம் நமது திருத்தலத்தில் வைத்து கொடுக்கப்படும். அருள் சகோதரிகள் குழந்தைகளுக்கான தயாரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் உரியவர்களாய் வந்து குழந்தைகளோடு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். 4 மணிக்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான ஒப்புரவு அருட்சாதனம், அதற்காக தகுந்த தயாரிப்போடு வருமாறும் அன்போடு வேண்டுகிறேன். நாளை நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, நாளை மாலையில் செவல்பட்டி இறை மக்கள் மாலை திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். நமது சிந்தனைக்காக இறை வேண்டலுக்கு முன் மாதிரிகையான அன்னை மரியாளின் இறை அனுபவத்தை நாளை நாம் தியானிக்க இருக்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுகொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் மன்றாட்டை